எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நூல் பல கற்க. நீங்க இங்கிலீஷ் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல உங்க குழந்தைங்களுக்கு எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி தர போறீங்கன்னா, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆல்ஃபபெட்ஸோட சவுண்ட். ஏ, பி, சிக்குலாம் என்னென்ன சவுண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க பிளெண்டிங் லெட்டர்ஸ் படிச்சிருக்கணும். அதாவது பிஎல், சிஎல் இல்லைன்னா எஸ்டி இந்த மாதிரி 2 கான்சனன்ட் சவுண்ட்ஸு சேர்த்து வரும்போது அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு வேர்டாக நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சைட் வேர்ட்ஸ். பார்த்த உடனே படிக்கக்கூடிய வேர்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு புக்கு பேர் இருக்குது, தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த விஷிங் சேர் அப்படின்னு இருக்குன்னா இதில் இந்த அட்வென்ச்சர்ஸு, விஷிங்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தை. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம எழுத்துக்கூட்டி படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த த, ஆஃபு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம எழுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் பார்த்த உடனே படிக்கணும். இந்த மாதிரி பார்த்த உடனே படிக்கிற வார்த்தைகளை தான் சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் லெவல் வைஸ் நம்ம படிக்கணும். எடுத்ததுமே ஒரு பெரிய சைட் வேர்டை கொடுத்து படிக்க முடியாது நம்மளால. லெவல் வைஸ் இந்த சைட் வேர்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி லெவல் வைஸ் தான் இந்த சீரீஸ்ல நம்ம சைட் வேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி பேசிக்கான சைட் வேர்ட்ஸ், பேசிக் லெவலில் இருக்க சைட் வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெவலுக்கு பேர் ப்ரீ ப்ரைமர்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க சைட் வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ, அதாவது அ. ஆனா ஒன்றுன்னு அர்த்தம். அ பேஸ்கெட், ஒரு பேஸ்கெட்னு அர்த்தம். அடுத்து அண்ட், ஏஎன்டி அண்ட், மற்றும்னு சொல்லுவோம் இல்லையா, பேட் அண்ட் பால். அடுத்து அவே, ஏடபிள்யூஏஒய், அவே, தள்ளி இருக்கிறது, தூரமாக இருக்கிறதுன்னு அர்த்தம், அவே. அடுத்து பிக், பிஐஜி, பிக், பெரியது, பெருசாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ப்ளூ, பிஎல்யூஇ, ப்ளூ, நீல கலர். சிஏஎன், கேன், சிஏஎன் கேன், உன்னால் முடியும், யூ கேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டின்னு இருக்கு இல்லையா, டப்பா, அதுக்கு கூட கேனுன்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து கம், சிஓஎம்இ, கம், வா அப்படின்னு அர்த்தம். டவுன், டிஓடபிள்யூஎன், டவுன், கீழே. அடுத்து ஃபைண்ட், எஃப்ஐஎன்டி, ஃபைண்ட், கண்டுபிடிக்கிறது. அடுத்து எஃப்ஓஆர், ஃபார், இதுக்காக செய்கிறோம். ஃபார் யூ, உனக்காக செஞ்சேன், அதான் ஃபார். எஃப்யூஎன்என்ஒய், ஃபனி, காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாள், அதுதான் ஃபனி. இட்ஸ் ஃபனி அப்படின்னா காமெடியாக இருக்குது, ஜோக்காக இருக்குது, ஜாலியாக இருக்குதுன்னு அர்த்தம், ஃபனி. அடுத்து கோ, ஜிஓ, கோ, போ அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப், ஹெச்இஎல்பி, ஹெல்ப், உதவி. அடுத்து ஹியர், ஹெச்இஆர்இ, ஹியர், ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல குழப்புவோம். ஹெச்இஏஆர்னு ஒரு ஹியர் இருக்குது, அதுனா கேட்குறதுன்னு அர்த்தம். ஹெச்இஆர்இனா ஹியர், இங்கேன்னு அர்த்தம். அடுத்து ஐ, நான் அர்த்தம். இன், ஐஎன் இன், அதில், உள்ள, அதுதான் இன். அடுத்து இஸ், ஐஎஸ் இஸ், இஸ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹீ இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோன்னா அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன், ஹீ, ஃபைன், நல்லா இருக்கான், அதுதான் இஸ். ஹீ இஸ் ஃபைனா அவன் நல்லா இருக்கான். அடுத்து இட், ஐடி, இட்டுன்னா அது. ஜேயூஎம்பி, ஜம்ப், குதிக்கிறது. எல்ஐடிடிஎல்இ, லிட்டில், சின்னது, குட்டி. அடுத்து எல்ஓகே, லுக், பார்க்குறது. எம்ஏகேஇ, மேக், உருவாக்குறது, ஒரு விஷயத்த செய்கிறது, பண்ணுறது. ஐ மேக் நூடுல்ஸ் அப்படின்னா நான் நூடுல்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அடுத்து எம்இ, மீ, எனக்கு, அதாவது டூ திஸ் ஃபார் மீ, கிவ் தட் டு மீ, என்கிட்ட கொடு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீ. மை, எம்ஒய், மைனா என்னுடையது. மை நேம், என்னுடைய பேர், அதுதான் மை, எம்ஒய், மை. என்ஓடி, நாட், இல்லைங்கிறது, நாட். அடுத்து ஓஎன்இ, ஒன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒன்று, ஒன். அடுத்து பிஎல்ஏஒய், ப்ளே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்த உடனே படிக்கணும். நல்லா கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிஎல்ஏஒய், ப்ளே, விளையாடுறது. ஆர்இடி, ரெட், கலர், சிவப்பு கலர். ஆர்யூஎன், ரன், ஓடுறது. எஸ்ஏஐடி, செட், சொன்னது, சொல்கிறது இல்லை, சொன்னது. சேனா இப்போ சொல்கிறதுன்னு அர்த்தம். செட்னா அவங்க சொன்னதுன்னு அர்த்தம், பாஸ்ட், முடிஞ்சது, செட். ஹீ செட், அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னான்னு சொல்லுவோம்ல தமிழில் தான் செட், ஹீ செட். எஸ்இஇ, சி, பார்க்குறது. எஸ்இஏ வந்து கடல், அது வேற. எஸ்இஇ 2 வந்ததுன்னா பார்க்குறது. அடுத்து த, டிஹெச்இ, த, இது ஒரு ஆர்டிக்கல், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து டிஹெச்ஆர்இஇ, 3, 3, டிஓ 2, அதாவது
கிவ் தட் டு ஹிம், அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபாருங்கிறது அவருக்காக, இது அங்கே அவங்களுக்கு ஒருத்தரை பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டூ. டிடபிள்யூஓ இது வந்து 2, நம்பர் 2 2. அடுத்து அப், அப்னா மேலே. அடுத்து டபிள்யூஇ வி, வீனா நம்ம இல்லை நாங்கள், ரெண்டுமே சொல்லலாம். டபிள்யூஹெச்இஆர்இ வேர், எங்கே அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒய்இஎல்எல்ஓடபிள்யூ எல்லோ மஞ்சள் கலர். ஒய்ஓயுயூனா நீ இல்லை நீங்கள், அதுதான் ஒய்ஓயு யூ. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்க சைட் வேர்ட்ஸ். இதை மறுபடியும் காட்டுறேன், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் எந்தெந்த சென்டென்ஸ்லலாம் பார்த்தாலும் உடனே யோசிக்காமல் படிக்கணும். அதுக்கு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. நூல் பல கற்க.